ஈரானின் மீதான தாக்குதல் இன்றைய பேச்சுக்குப் பின் முடிவினை எடுக்கலாம் என அமெரிக்கா சொல்லியிருந்த நிலையில் அதனை மீறி இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது. இப்ப வா அடிப்பம் என கேட்க அமெரிக்கா முடியாது, உன்னை பாதுகாக்கும் வேலையை மட்டும் செய்கிறேன், நேரடி சண்டைக்கு வரல என சொல்லிட்டு, காரணம் நேற்று புட்டின் போனை போட்டு அமெரிக்க ஜனாதிபதியுடன் உரையாடலை செய்தார். போரை நிறுத்தும் வழியை மட்டும் பாருங்க, உள்ள போனா நாங்க ஈரான் பக்கம் வரவேண்டியிருக்கும் என. கூடவே சீனா கார்கோ விமானங்கள் 8க்கு மேல ஈரானுக்குள் ஆயுதம் இறங்கியிருக்கு. சீனா அமைச்சர் வேற சொல்லிட்டார். இஸ்ரேலின் அத்துமீறிய செயலை கண்டிப்பதாகவும் தாங்கள் ஈரான் பக்கம் நிற்போம் எனவும். ஆக ஈரான் இன்று ஒரு அறிவிற்பை செய்துள்ளது. தாங்கள் விமான எதிர்ப்பு ஆயுதம் பாவிக்கவில்லை, இஸ்ரேல் அழிச்சது எல்லாம் நாங்க கார்போர்ட்டில் செய்து வைச்ச டம்மி நிலைகள் எனவும், இஸ்ரேல் எந்த வான்வழியை பாவிக்கிறது என அளவு எடுக்கவும் தங்கள் உண்மையான நிலைகளை தாக்குதல் செய்து வெளியில் காட்டாமலும் மறைச்சிருக்கு. ஆக போர் உக்கிரம் பொறும் பொது காட்சிகள் மாறலாம். அதுபோக வன்னியில் ஆழ ஊடுருவும் படையணிகள் புலிகள் நிலைகள் மீது தாக்குதல் செய்த பாணியை மோஷாட் தான் இலங்கை இராணுவத்துக்கும் கற்றுக் கொடுத்தது. அதே பாணிதான் ஈரானுக்குள் இப்ப மோஷாட் செய்திட்டு இருக்கு. ஆக ஈரான் உள்ளே தேடி அழிக்கும் வேலையை தொடங்கியிருக்கு. இதுவரை 15க்கு மேற்பட்ட நபர்கள் கைதாகியிருக்கிறார்கள். அதில் ஈரான் இராணுவ உறுப்பினர்களும் அடக்கம். மற்றும்படி நினைச்ச போல ஈரானை முடிக்கலாம் என இஸ்ரேல் எடுத்த முடிவு முதல் அடி சறுக்கியிருக்கு. கூடவே வாரன் நீ இறங்கி அடி என்றவர்கள் சற்று பின்வாங்கி யோசிப்பதால் பார்க்கலாம். புதிய உலக ஒழுங்கு யார் கையில் மாறும் என்பதை. களத்திலிருந்து ஆய்வாளர் யோ நன்னி. தொடர்ந்து இந்த தகவல்களை பெற எங்கள் சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.